A very good day to all my students out there. Today's topic will be idioms and phrases. Okay, students. First, we'll begin with the definition for idioms. Idioms are a collection of words or phrases which have a figurative meaning that is generally well established and known. So, these words can't be taken at their literal meaning since they would sound farcical. அதாவது இடியம் அப்படின்னா ஒரு நார்மல் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பென்னி ஃபார் யுவர் தாட்ஸ். பென்னி அப்படின்னா நம்ம ₹1 காயின் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் பென்னி அப்படின்னு சொல்லுவாங்க. பென்னி ஃபார் யுவர் தாட்ஸ் அப்படின்னு லிட்ரல் மீனிங்கில் நம்ம என்ன சொல்லுவோம்? உன்னோட ஐடியாவுக்கு நான் ₹1 தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா? நவ் லுக் அட் த டெஃபினிஷனில் தேர்ட் லைன் பாருங்க. ஸோ தீஸ் வேர்ட்ஸ் கான் பி டேக்கன் அட் தேர் லிட்ரல் மீனிங்ஸ் சின்ஸ் தே வுட் சவுண்ட் ஃபார்சிக்கல். ஃபார்சிக்கல் அப்படின்னா காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காமெடியாக இருக்கும்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி உன் ஐடியாவுக்கு ₹1 அப்படின்னு சொல்கிறது காமெடியாக இருக்கா இல்லையா? பட் அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா, ஆஸ்கிங் சம் ஒன் வாட் இஸ் ஆன் தேர் மைண்ட்ஸ். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது தான் பென்னி ஃபார் யுவர் தாட்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இடியம்ஸ் அப்படிங்கிறது சென்டென்ஸில் பார்க்கும்போது நார்மல் மீனிங் வேறையாக இருக்கும். பட் அதோட இம்ப்ளைட் மீனிங், ஒரிஜினல் மீனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இடியம்ஸ் அட் டைம்ஸ் சீம் கிராமட்டிக்கலி அன்யூஷுவல் ஆஸ் வெல். இடியம்ஸ் வந்து கிராமட்டிக்கலி அன்யூஷுவலாகவும் இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன் வேறு, அந்த இடியம் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கலாம். கிராமட்டிக்கலாகவும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். பட் இட் வில் கன்வே a meaning, a different hidden meaning. Understood? இப்போ அதோட யூசஸ் என்னன்னு பாருங்க. செகண்ட் பேராகிராஃப்ல, idioms are a useful tool in linguistics. They add life and color to the prose. It allows the authors to play with words and make it an interesting read rather than straightforward boring paragraphs. அதாவது ஒரு இப்போ விட ஒரு 50-70 இயர்ஸ் பேக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாவலா இருக்கட்டும் இல்ல ஒரு லிட்ரரி பீஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடியம்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்கிறதுக்கு. அண்டர்ஸ்டுட்? காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது யார் நல்லா வார்த்தைகளை யூஸ் பண்ணுறா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு. ஓகே, லுக் அட் த தேர்ட் எக்ஸாம்பிள், பர்ன் த மிட் நைட் ஆயில். அதோட மீனிங் என்ன? ஒர்க் ஆர் லேபர் லேட் இன் டு த நைட். விடிய விடிய வேலை பார்க்கறதுக்கு தான் பர்ன் த மிட் நைட் ஆயில். ஓகே, ஐ ஹவ் பர்ன் மை மிட் நைட் ஆயில் அப்படின்னா விடிய விடிய வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டுட்? இப்போ he was working all the night அப்படின்னு எழுதுனா சிம்பிளாக இருக்கும். இதே he was burning his midnight oil அப்படின்னு எழுதுனா படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். அதுதான் இடியம்ஸோட மெயின் யூசேஜ். To follow with, idioms are often used in stories, poems, and even in the spoken words. The origins of these idioms are not always known, but they are said to originate from stories and creative writing and are modified over time. இது எங்கேருந்து வந்துச்சு, யார் முதல்ல இதை கண்டுபிடிச்சா, அதெல்லாம் கிளியர் கட்டாக தெரியலை. பட்
ஒவ்வொருத்தங்க அப்படியே இம்ப்ரோவைஸ் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ எவர் லுக் இன் டு ஆர் இஃப் யூ எவர் வாட்ச் டிபேட்ஸ், ஏதாச்சும் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் டிபேட் பாருங்க, அதில் வந்து there is a person called ஆனந்த் ரங்கநாதன். ஆனந்த் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அவர் நிறைய ரேட் ஈட்டர் அப்படின்னு ஒரு நாவலும் எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேச்சு வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசுவார், ரொம்ப இழுத்து பேச மாட்டார், ஷார்ட்டாக பேசுவார். அட் த சேம் டைம் he uses more idioms, நிறைய idioms யூஸ் பண்ணுவார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசண்டா கரண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு இடியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ நோ நத்திங் ஜான் ஸ்னோ அப்படிம்பாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ்ல இந்த ஒரு வார்த்தையை அந்த வெப் சீரிஸ்ல வர ஹீரோயின் ஜான் ஸ்னோ அப்படிங்கிற கேரக்டரை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது போடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இப்போ அதிகமா டெக்ஸ்ட் மெசேஜஸ்லையும் ட்ரெண்ட்லையும் நிறைய மீம்ஸ் கூட இருக்கு. யூ நோ நத்திங் ஜான் ஸ்னோ அப்படிம்பாங்க. டேய் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு போல சிம்பிளா யூ நோ நத்திங் ஜான் ஸ்னோ, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இடியம்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அகெயின் சொல்றேன், idioms are a collection of words or phrases which have a figurative meaning that is generally well established and known. So these words can't be taken at their literal meanings since they would sound farcical. Idioms அப்படின்னா என்னன்னா, ஜென்ரலா பார்க்கும்போது ஒரு மீனிங் இருக்கும், பட் அதோட இம்ப்ளைட், அதாவது அது உத்தேசிக்கக்கூடிய அந்த மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறையா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம நினைச்சதை விட வேற மீனிங் இருக்கும். Understood students? So these are the few examples I have got for you. Penny for your thought. முதல்ல சொல்லிட்டேன். Beat around the bush. Trying to avoid a subject, person, situation. Okay. காதை சுத்தி மூக்க தொடுறது சொல்லுவாங்கல்ல, அதுதான் பீட் அரவுண்ட் த புஷ். ஒரு சர்டன் விஷயத்தை அவாய்ட் பண்றது. ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஐ திங்க் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மெர்சல் படத்துல விஜய் அவர் சொல்லுவார், ஏர்போர்ட்ல இருக்க ஸ்டாஃப் பார்த்து சொல்லுவார், டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ அப்படிம்பாரு இல்லையா. ஸோ அதுதான், அதாவது வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரை எடை போடாதீங்க, அதுதான். Takes two to tango. Tango அப்படிங்கிறது ஒரு கேட்சி ஃப்ரேஸ். அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாதிரி ஒரு ஒரு கேட்சி நேம் அங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல டேங்கோ அப்படிங்கிறது. ஓகே, மோஸ்ட் டீட்ஸ், ஆக்ஷன்ஸ், மிஸ்டீட்ஸ் ரெக்வயர் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் டூ பீப்புள். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலையை பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான். Takes two to tango. Understood? Kill two birds with one stone. இது நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. ஒரே கலர் ரெண்டு மாங்காய் சொல்றோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் தான் kill two birds with one stone. A piece of cake. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் a piece of cake. Whole 9 yards. The entire thing, all of something. அது மொத்தமா எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல I wish to have the whole 9 yards. அந்த கேக் எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னா I wish to have that whole 9 yards அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி தான் மற்றதும் இருக்கு. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் யூஸ் இன் யுவர் ஸ்பீச். நான் சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல இஃப் யூ ஆர் கிவிங் எனி லெக்சர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வரலாம், ஸ்டாஃபா போகலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபேமஸ் பர்சன் ஆகி ஸ்பீச் கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரலாம். அப்போல்லாம் இந்த மாதிரி இடியம்ஸை யூஸ் பண்ணி உங்க ஸ்பீச்சை டெக்கரேட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்க. தட் இஸ் த மெயின் ரீசன் ஆஃப் ஆர் தட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் தீஸ் இடியம்ஸ். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இடியம்ஸ். த நெக்ஸ்ட் ஸ்டெப், phrases. இது ஆல்ரெடி phrase and clauseல படிச்சிருப்பீங்க.
Again, for your understanding, உங்களுக்கு explain பண்றேன் கேளுங்க. A phrase is a small group of words that are like a unit. These units are a part of a bigger sentence or a clause. Phrases are, unlike idioms, they are actually direct and to the point. They do not figurative meanings. The expression means what the word indicate. இங்க phrases என்ன சொல்ல வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். You know, phrases are a tiny part of a huge sentence. அது உங்களுக்கு தெரியும். Phrases are unlike idioms. Idioms நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? Surface meaning ஒன்று இருக்கும், deeper meaning வேற இருக்கும்னு சொல்லியிருக்கேன். But phrases அப்படி கிடையாது. நார்மலா என்ன மீனிங் அந்த சென்டென்ஸ்ல இருக்கோ அதுதான் அதோட ஆக்சுவல் மீனிங்காக இருக்கும். A phrase, unlike a complete sentence, does not have a subject and a verb. இது உங்களுக்கு தெரியும், ஒரு fixed subject verb அப்படிங்கிறது phrase-க்கு கிடையாது. So, it does not express a complete sentence. They are a unit of a complete sentence. அது ஒரு complete sentence கிடையாது, but they are a unit of a complete sentence. ஒரு பெரிய sentence ஓட சின்ன பகுதி தான் இந்த phrases. They are broadly 8 types of phrases: noun phrase, verb phrase, infinitive phrase, gerund phrase, appositive phrase, participle phrase, prepositional phrase and absolute phrase. Okay, so examples பாருங்க. The phone, அதை விட்டுருங்க. அடுத்ததை பாருங்க. Was on the table. Was on the table தனியா சொன்னா மீனிங் இருக்கா? இல்ல. So that is a phrase there. The children were giggling and laughing when the teacher left the room. The children விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க. Were giggling and laughing when the teacher left the room. Complete meaning இருக்கா? The nice neighbor offered him a glass of water. இதுல the nice neighbor offered. Complete meaning இருக்கா? என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னு இல்ல. This is what a phrase is all about. In short, idioms and phrases உங்களுக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா, this is the exercise part. I'll explain what is idioms and phrases in short, then I'll tell you the exercise. Okay, idioms அப்படின்னா surface meaning ஒண்ணா இருக்கும், deeper meaning வேறையா இருக்கும். அது அந்த சென்டென்ஸை விட entirely different meaning ஆக இருக்கும். These are decorative words. ஒரு பேராகிராஃபையோ ஒரு ஸ்பீச்சையோ அலங்காரம் செய்வதற்கு உபயோகப்படுவதுதான் idioms. பட் phrases அப்படி கிடையாது. ஒரு சென்டென்ஸினுடைய ஒரு பகுதி தான் phrases. Phrasesக்கு அந்த டீப்பர் மீனிங், அவுட்டர் மீனிங் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரே மீனிங் தான். Understood, students? So this is all about idioms and phrases. And as I told you, the exercise part, இது வந்து பாத்தீங்கன்னா some of the idioms and meanings are given on the right hand side. அது நீங்க மேட்ச் பண்ணணும். Answers are given there. Still first 5 க்கு மட்டும் நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. Blood runs thicker than water. D. Family members have stronger obligations with each other than with people outside the family. இத வந்து இன்னொரு விதமாவும் சொல்லுவாங்க. Blood is thicker than water ஒரு proverb இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. So அதுதான் இங்க. To be a fish out of water. To be uncomfortable in a particular situation. Fish out of water அப்படின்னு சொல்லுவாங்க. He feels like a fish out of water. அவனுக்கு ரொம்ப uncomfortable இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா he is feeling like a fish out of water. I am feeling like a fish out of water அப்படின்னு சொல்லலாம். Dull as dishwasher. Boring and uninteresting. இப்போ என்னுடைய லெக்சரே நான் கிளாஸ் உங்களுக்கு எடுக்கும்போது போரிங்கா இருந்துச்சுன்னா
அதை இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல தாராளமா போடுங்க, சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் தட் வில் ஹெல்ப் மீ டு இம்ப்ரூவ் அண்ட் யூ டு லேர்ன் த திங். டல்லஸ் டிஷ்வாஷர் அப்படின்னா போரிங் அண்ட் அன்இன்ட்ரெஸ்டிங். என் கிளாஸ் நல்லா இல்லைன்னா தாராளமா சொல்லலாம். சார் யுவர் கிளாஸ் இஸ் ஆஸ் டல்லஸ் டிஷ்வாட்டர் சார். ஓகே, சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். Dishwater, not dishwasher, dishwater. Sorry for the mistake. As a duck takes to water naturally with ease. Okay, புரிஞ்சுதான் கேட்பேன் இல்லையா? அப்போ வந்து எஸ் சார், புரிஞ்சுது சார், ஐ அண்டர்ஸ்டுட் சார் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இனி இதை சொல்லி பழகுங்க. சார், இட் இஸ் as a duck takes to water. எனக்கு ரொம்ப ஈஸியா நேச்சுரலா புரிஞ்சிருச்சு சார். ஓகே. Come hell or high water, to be uncomfortable in a particular situation. இதுவும் fish out of waterக்கும் என்ன அப்படின்னா, fish out of water difficult situation சொல்லலாம், totally uncomfortable சொல்லலாம். Come hell or high water அப்படின்னா uncomfortableக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடியது. To be uncomfortable in a particular situation. The rest you can look into your book and you can mark the answers if you want, and mark all your doubts while we get into our online session. Surely I'll clarify all your doubts. Understood, students? So have a good day, study well, thank you.